ஹலோ, பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். விசேஷமாக இலங்கை வாழ் மக்கள் யாவருக்கும் எனது சுதந்திர நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே எங்களுடைய இலங்கை தேசத்தினுடைய சுதந்திர தினமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே நாம் ஜெபம் பண்ணிக் கொள்வோம். நம்முடைய தேசம், இந்த இலங்கை தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேசம் தேவனுடைய சுவிசேஷத்தினால் நிரப்பப்படவும், கர்த்தர் இந்த தேசத்தை அங்கே சமாதானத்தின் பாதையிலே தொடர்ந்தும் நடத்தவும் தேவன் கிருபை செய்யும்படியாக இந்த நாளிலே எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தியானத்துக்கு எடுத்த வேத பகுதியானது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 அதிகாரம் 19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தினுடைய நன்மையை புசிப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய தேசம் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். இலங்கை தேசமானது மிகவும் அழகான ஒரு தேசமாக இருக்கிறது. அழகான எங்கள் இலங்கை தேசத்துக்கு அழகான கடல் பகுதிகள், தேசத்தின் மத்தியில் அழகான மலைநாடு, வயல்வெளிகள், எவ்வளவோ மனரம்யமான இடங்கள் எங்களுடைய தேசத்தில் இருக்கிறது. உண்மையிலேயே இலங்கை தேசமான மிகுந்த ஆசீர்வாதமான, எல்லாரும் விரும்புகிற ஒரு தேசமாக இந்த இலங்கை தேசம் காணப்படுகிறது. ஆனால் இந்த தேசத்துடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியாதவர்களாக காணப்படுகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில தேசத்திலே நன்மையை அவர்கள் அனுபவிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்திலே நன்மையை புசிப்பீர்கள். இந்த தேசம் நமக்கு ஆசீர்வாதமான தேசம். இந்த தேசத்தை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த தேசத்திலே சகல வளம் இருக்கின்றது. ஆமென். இன்னைக்கு இந்த தேசத்திலே எந்த ஒரு குறையும் இல்லாமல் நன்றாக வாழக்கூடிய சகல காரியங்களும் இருக்கின்றது. ஆனால் மனுஷனுடைய ஒரு சில செயற்பாடுகள் நிமித்தம் தேசம் குழப்பங்கள் நிறைந்ததாகவும் பிரச்சனை நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. இந்த நாட்கள் இந்த தேசத்துக்கு தேவனுடைய வார்த்தை, ஆமென், சுவிசேஷ வார்த்தை. ஒவ்வொரு மனுஷனும் இந்த தேசத்திலே தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும் பொழுது, அதாவது சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, நிச்சயமாய் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். மாத்திரமல்ல, இந்த தேசத்திலே நன்மையை ஒவ்வொரு மக்களும் புசிக்கத்தக்கதான குழப்பங்கள் நீங்கும். குழப்பங்கள் நீங்குவதற்கு ஒரே வழி, இந்த தேசம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது, ஆங்கில வேதாமத்திலே ஈஸி இங்கிலீஷ் என்ற ஒரு மொழிபெயர்ப்பிலே அந்த வசனம் சொல்லுகிறது. இந்த ஏசாயா 1 அதிகாரம் 19 சொல்லுகிறது, agree with me and obey me. If you do this, if you do those things, you will eat the best food in the country. நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது தேசத்திலே பெஸ்டான சாப்பாடு. If you do those things, you will eat the best food in the country. ஈஸி இங்கிலீஷ் என்ற ஒரு மொழிபெயர்ப்பிலே அவ்விதமாக போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் மனம் பொருந்துறது மாத்திரம், தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது தேசத்திலே நல்ல காரியங்களை சாப்பிட முடியும், அனுபவிக்க முடியும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது சகல காரியங்களையும் நாம் இந்த தேசத்திலே ஆசீர்வாதமாக சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே 20ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது வருகிற ஆசீர்வாதங்கள். ஆமென். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன், அதான் வாழ்க்கை, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அதுக்கு கவனமாய் செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களிலே நன்மையான காரியங்களை, நம்முடைய தேசத்திலே நன்மையான காரியங்களை நாம் அனுபவிக்க நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கவனித்து, தேவனுடைய வார்த்தையை கவனமாய் செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த தேசத்திலே தேவன் நம்மை ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. ஆமென். நான் பல தேசங்களுக்கு போயிருக்கிறேன், பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். ஆனால் நம்முடைய தேசத்தை போல ஒரு ஆசீர்வாதமான, சந்தோஷமான, சமாதானமான தேசம் எங்குமே இல்லை. நான் எல்லாருக்கும் சொல்றாதான், இந்த தேசத்தை போல ஒரு ஆசீர்வாதமான தேசம், அழகான தேசம் எங்கேயுமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையானதோடைய பிள்ளைகளே, இந்த தேசத்தை நாங்கள் நேசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இது நம்முடைய தேசம். இந்த தேசம் நன்மையான காரியங்களினாலே நிறைந்த தேசம். இந்த தேசத்திலே நாம் நன்மைகளை புசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த தேசத்துக்காக இன்றைக்கு விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த தேசத்தின் தலைவர்கள், தேசத்தில் வாழ்கிற மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேசத்தின் தலைவர்கள் எவ்வளவு சொல்லலாம், ஆனால் நம்முடைய தேவன் சொன்ன காரியம்தான் நடக்கும். ஆமென். வாக்குறுதிகளுக்கு நான் 2 நாளைக்கு முதல் கூட ஒரு அரசியல்வாதிகளை போய் பார்த்தோம். நிறைய வாக்கு தத்தங்கள், நிறைய காரியங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திலே கிறிஸ்தவர்கள் எதிர்நோக்கிற பல பிரச்சனைகளை நாங்கள் பல போதகர்களாக போய் சேர்ந்து ஒரு அரசியல்வாதியோடு கூட அவர்கள் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தார்கள். அவர்களை கூப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார்கள், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது. அப்போ நாங்கள் சில காரியங்களை சொன்னோம். பாருங்க, எல்லாம் சொல்ல, ஆனாலும் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த இலங்கை தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா, இந்த இலங்கை தேசத்தில் இருக்க ஒவ்வொரு மக்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒவ்வொரு மக்களும் இந்த தேசத்தின் நன்மைகளை புசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த தேசத்தை, அழகான இந்த இலங்கை தேசத்தை இன்னும் ஆசீர்வதித்து கர்த்தர் இந்த தேசத்தை அங்கே மகிமையினால் நிரப்புவாராக. ஜெபம் பண்ணும். நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த காலம் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இலங்கை தேசத்தை நீர் ஆசீர்வதியும் ஐயா. விசேஷமாக இந்த நாளிலே இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் சுதந்திரத்தை அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில சுவாமி, ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்படுவார்களாக. இந்த நாள் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே அந்நியர்களுடைய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாளாக இருந்தாலும் சுவாமி, இன்றைக்கும் அநேக ஜனங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவர், இந்த தேசத்திலே இன்னும் அநேக ஜனங்கள்
பாவத்தின் பிடியில அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, வறுமையிலே அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவர் வியாதியின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. என் ஆண்டவர் இவர்களை எல்லாம் விடுதலையாக்கும்படியாக உமது வார்த்தை கடந்து செல்வதாக. ஆண்டவர் உமது சத்திய வசனமானது இவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட, ஆண்டவர் சுவிசேஷ வார்த்தைகள் இவர்களுக்கு அறிவிக்கப்பட, கர்த்தர் அனுகூலமான பாதைகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் சொன்னீரே. ஓ, இந்த நாட்களில் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் அவர்கள் செவி கொடுக்கத்தக்கதாக, அவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக நாங்கள் தேவனுடைய வார்த்தையை, ஆண்டவர் சுவிசேஷ வார்த்தைகளை அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமது கிருபையில கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களையும் ஆசீர்வதித்து அவர் நல்ல ஞானத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபையில கரம் கூட இருப்பதாக. இலங்கையில் இருக்கிற 9 மாகாணங்கள், 25 மாவட்டங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த தேசத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆளுகை செய்வதாக. விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேசத்தில் நன்மையை புசிக்கத்தக்கதாக உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக என்னோடு கூட இணைந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. பொருளாதார பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் அவர்களை விட்டு அகன்று போவதாக. ஆண்டவர், இந்த நாட்களிலே ஆண்டவரை வியாபாரத்தில் இருக்கிற எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும் சுவாமி. ஓ கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவர் வைத்தியசாலையிலும் ஆண்டவர் மற்ற இடங்களிலும் ஆண்டவரை சத்திர சிகிச்சைக்காக நியமிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவார்களாக. அவர்களை பலப்படுத்துவீராக. உமது கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், திருமண ஆண்டுகளை கடந்து வந்தவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை தயவு கூட இருப்பதாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க. தேவனுடைய கிருபைக்குள்ளே, தேவனுடைய வல்லமைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறுபடியும் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய தேசத்துடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை காலை எங்களுடைய ஆராதனை தேவ செய்தியிலே உங்களை சந்திக்கிறேன் 9 மணிக்கு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Bye bye. Hallelujah. Thank you.